மனிதநேய மக்கள் கட்சிக்கும் தமிமுன் அன்சாரிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என அக்கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். ஆனால் கட்சி தன் தலைமையில்தான் செயல்படுவதாக தமிமுன் அன்சாரி கூறியுள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பணிகள் எப்போதும் போல எந்த விதமான தொய்வும் இல்லாமல் எந்த விதமான பின்னடைவும் இல்லாமல் நடைபெற்று வருகிறது. சரி, நாங்கள் தான் மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒரு கூட்டத்தை நடத்திருக்காங்க. அவர் கூட்டம் நடத்தவில்லை. அவர் பல கட்சியை சார்ந்தவர்களை கொண்டு வந்து வைத்து ஒரு கோமாளித்தனமான நாடகத்தை நடத்தியிருக்கின்றார். அவர் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் இன்று எந்த தொடர்பும் இல்லை. அன்றாடம் ஊடகங்களில் இந்த கட்சி நடவடிக்கைகள் இடம்பெறக்கூடிய அளவிலே வளர்த்தெடுத்திருக்கின்றோம். எங்களுடைய நோக்கம் அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, அல்லது திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, அல்லது மூன்றாவது ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, குறைந்தபட்சம் ஒரு 7 தொகுதிகளை நாம் கேட்டு பெற வேண்டும் என்ற நோக்கிலேயே கடந்த 7-8 மாதங்களாக தீவிரமாக நாங்கள் கட்சி பணியாற்றி வந்தோம். கட்சியை விரைவாக வளர்த்தெடுத்தோம். ஆனால் இப்பொழுது கடந்த 10 நாட்களாக கட்சிக்குள் ஏற்பட்ட பூசல் காரணமாக அந்த பேரம் பேசும் திறனிலே ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. எனவே தான் பேராசிரியர் அவர்களை நீங்கள் எங்களோடு இணைந்து பணியாற்றுங்கள் என்று நாங்கள் மீண்டும் வேண்டுகோள் விடுக்கின்றோம். காரணம், சட்டமன்ற தேர்தல் வரும் நேரத்தில் கட்சி 2ஆக தோற்றமளிப்பது ஆரோக்கியத்தை தராது, நலனை தராது, கூடுதல் சீட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்காது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பேராசிரியர் நல்லெண்ணத்தோடு கூப்பிடுகிறோமே தவிர நாங்கள் பலகீனமாக இருக்கின்றோம் என்ற கருத்தில் அல்ல. தெளிவாக சொல்கிறோம், தஞ்சை பொதுக்குழுக்கு பின்னாலே நாங்கள் மிகப்பெரிய அளவில் பலத்தை பெற்றிருக்கிறோம். எங்களுடைய வெளிநாட்டு ஆதரவு கிளைகளும் எங்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கின்றன.